எங்களுக்கு 2 இயர்ஸாக பேபி கிடையாது. இந்த சுச்சுவேஷனில் தான் நான் வந்து நார்மல் பிரான்ச் ஆஃபீஸில் போய் பார்த்து ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். பாஸ்டரை பார்த்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அவங்களும் எங்களுக்காக பாரத்தோடு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு முடியல சொன்னாங்க, இந்த வருஷம் நீங்கள் 2 பேராக வந்திருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் 3 பேராக தான் இந்த இடத்துல கடந்து வந்து ப்ரேயருக்கு வருவீங்கன்னு சொன்னாங்க. சரி, விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்து ப்ரேயர் பண்ணோம். 2024 இதே மைதானத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் வந்தோம். அப்போ பாஸ்டரை பார்த்து ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு. 3வது நாள் ப்ரேயரில் பாஸ்டரை பார்த்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்தோம். அப்போ பாஸ்டர் எங்கள் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி சொன்னாங்க. நாங்கள் அந்த கூட்டத்துலேயும் சொன்னோம், எங்களுக்கு கற்பத்தின் கனிக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னோம். பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கிற பண்ணுகிறார்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை வச்சு விசுவாசத்தோடு நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். அதிசயம் என்னென்னா, ஜான்வரியில் நடந்து February மாதமே ஏசப்பா பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்தது ஓகே. ஆனால் சந்தோஷப்பட்டோம். எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி 51வது நாள் வந்துட்டு ரூபெல்லாங்கிற ஒரு டிசீஸ் வந்துட்டு இந்த ஸ்கின் எல்லாம் அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. உடனே நாங்கள் கைனகாலஜிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, இந்த டிசீஸ் இருக்குது, அதனால நீங்கள் வந்து பேபியை வந்துட்டு அபார்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பேபிக்கு வந்து ஐஸு லிவர்லலாம் ப்ராப்ளம் வரும், நீங்கள் கண்டிப்பாக இதை அபார்ட் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் சாம்பிள் கொடுத்துட்டு போங்க, பாசிட்டிவ்னா கன்ஃபார்மாக நீங்கள் அபார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன கஷ்டமாக இருந்துச்சு. நான் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்பவும் மெர்லின் பிரதரை காண்டாக்ட் பண்ணோம். அவங்க ஒன்றும் ஆகாது சிஸ்டர், ப்ரேயர் பண்ணுவோம், கர்த்தர் வாய்க்க பண்ணுவான்னு வார்த்தை சொன்னாங்க. தொடர்ந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். ரிசல்ட்டும் வந்துச்சு. அதில் நெகட்டிவ்னு வந்துச்சு. ஏசப்பா கிருபையில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் மெடிசினை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. கண்ணெல்லாம் நல்லா இருக்குது. ஏசப்பா கிருபையில் ஒரு பிரச்சனை இல்லை. அழகான ஆண் குழந்தை ஏசப்பா எங்களுக்கு கொடுத்தாங்க. அதற்காக கர்த்தருக்கு கூடான கொடி நன்றி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு யூட்ரஸ்ல ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி வந்து கேன்சரா இருந்தது. நான் 2-3 ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன், என்னால் முடியலை. திருப்பி நான் சொன்னேன், எங்கன்னா டாக்டர் இல்லை. திருப்பி நான் இந்த ஜெபகருத்து வந்து நான் ஜோம் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரிலின் தம்பிகிட்ட ஜோம் பண்ணிட்டு போவேனே, ஏன்னா நானும் என் தங்கச்சியுமே வந்தோம். இப்போ ஜோம் பண்ணும்போது ரிப்போர்ட்டில் வந்து கேன்சருங்க வந்துருந்து. அந்த ரிப்போர்ட்டை கொண்டு தானே இங்கே வந்திருந்தேன் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, பேராண்டா, உங்களுக்கு நார்மலாக இருக்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணி விட்டாங்க. திருப்பி வந்து நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அதே மாதிரி வந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம். திருப்பி MRI ஸ்கேன் எடுத்து அதில் வந்து கேன்சர் இல்லைன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தேவனுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை 2 சாமுவேல் 7:29 வாசிப்போம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் செய்தியின் தலைப்பு வீடு தேடி வரும் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. உங்கள் வீடு தேடி வருகிற ஆசீர்வாதங்கள், இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை. ஆண்டவர் மிகவும் நேசித்த தாவீதை சந்திக்கும்படி நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? என் பிள்ளைக்கு சில நல்ல காரியங்களை நான் செய்ய போகிறேன், அவன் வீடு தேடி போய் இந்த காரியங்களை சொல்லிட்டு வந்துரு, நான் வாயினால் சொன்ன காரியங்களை கரத்தினால் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் மிகவும் நேசித்த தாவீதை சந்திக்கும்படிக்கு தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை கூப்பிட்டார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருக்கிற என் பிள்ளை தாவீதுக்கு நான் சில நல்ல காரியம் செய்யலான்னு நினைக்கிறேன், அதனால் அவன் வீடு தேடி போய் நான் சொல்லுகிற நல் விசேஷங்களை அவனிடத்தில் சொல்லிட்டு வந்துரு,
அந்த வாயினால் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் கரத்தினால் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக சில நல்ல காரியங்களை அந்த தாவீதுடைய செவிக்கு வெளிப்படுத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்டீஃபன் என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து உங்கள் வீடு தேடி இந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வீட்டுக்கு கொடுக்க என்ன ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவரிடத்திலிருந்து நான் கட்டளை பெற்று வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சிரசில் வச்சு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு வான்னு சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டு அனுப்பியிருக்கிறார். ஏன் தெரியுமா? கொஞ்ச நாளாக உங்கள் மனசில் இருக்கிற வேதனைகளை வேறு யாரிடத்தில் சொல்ல முடியாமல் கண்ணீரோடு தடுமாறிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரிடத்தில் கதறீங்க, ஆண்டவரே ஏதாவது ஒரு விடிவு காலம் வந்தே ஆகணும், ஒரு மாற்றம் வந்தே ஆகணும். இப்படியே போனால் அடுத்த வருஷம் இந்த நேரம் நான் உயிரோடு இருப்பேனான்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று நீங்கள் செய்தே ஆகணும். இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. என் பிள்ளையுடைய பிரச்சனை என் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்னுடைய குடும்ப பிரச்சனை தலை மேலே இருக்குது. என்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டங்கள் என்னை தொடர்ந்து போக விடல ஆண்டவர். எந்த பக்கம் திரும்பினாலும் அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்க. ஏதாவது நீங்கள் செய்தே ஆகணும் அப்படின்னு கொஞ்ச நாளாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பமே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, இப்படியே போனால் அடுத்த மாதம் நான் தெருவில் வந்து நின்றுருவனோ, எனக்கு பயமாக இருக்குது, என் வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியலையே. இந்த தாயார் ஒரு சாட்சி சொன்னாங்க, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியலை, மழை வேற வந்துச்சு, தெருவில் நின்றுன்னு சொல்லி அந்த தாயார் சொன்னாங்களே, அதே போல் நீங்களும் வாடகை கொடுக்க முடியலை, எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்குள்ள ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, இதுக்கு மேலே நீங்கள் தாமதிக்க கூடாது என்று சொல்லி நீண்ட நாட்களாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க. அந்த அழுகையை கேட்டு தான் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நான் சிலது நல்லது செய்யலான்னு நினைக்கிறேன்ப்பா. என் பிள்ளைங்களுடைய துக்கம் இனி சந்தோஷமாக மாற வேண்டும். என் பிள்ளைகளுடைய அழுகை நீ ஆனந்த களிப்பாய் மாற வேண்டும். என் பிள்ளைகளுடைய தோல்வி இனி வெற்றியாய் மாற வேண்டும். என் பிள்ளைகள் எந்த இடத்துல தோல்வி அடைந்தாங்களோ அதே தொழிலிலே என் பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும். என் பிள்ளைகள் எந்த இடத்துல வேலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுக்கு நான் அதை ஸ்திரப்படுத்தி கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்காக நான் வைராக்கியமாய் இறங்கி வந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் மேலே நீ போய் இந்த ஆசீர்வாதத்தை சொல், என் பிள்ளைகளை பிளஸ் பண்ணிட்டு வான்னு சொல். ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன நல் விசேஷங்களில் ஒன்றாகிலும் தவறு கீழே விழவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் ஆண்டவர் சொல்லுகிற இந்த நல் விசேஷ வார்த்தைகளை இன்றைக்கு அமுல்படுத்தி தான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறார். அது அப்படியே நிறைவேறும். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் நல் விசேஷங்களை சொல்லி அவனை ஆசீர்வதித்ததற்கு பிறகு, அதனுடைய நிறைவேறுதல் வந்ததுக்கு பிறகு, அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து நிறைவாய் ஆண்டவரை பார்த்து சொன்ன வசனம்தான் இப்பொழுது நீங்கள் கேட்ட வசனம். ஆண்டவர் என்னெல்லாம் மங்கள வார்த்தை சொன்னாரோ எல்லாம் நிறைவேறினதற்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த அந்த நிறைஞ்ச வீடுன்னு சொல்லுவாங்க, இது ஒரு நிறைஞ்ச வீடுப்பா, இந்த வீட்டிலேருந்து நீ யாரை ஆசீர்வச்சானால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்போ ஒரு வீடு நிறைவான வீடாக இருக்கும், நிறைவான ஆண்டவர் வரும் பொழுது அந்த வீட்டில் உள்ள குறைவுகள் எல்லாம் போயிடுச்சுன்னா அந்த வீடு நிறைவாக இருக்கும். நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுவேன், ஆண்டவரே என்னுடைய நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் என்னை ஊழியத்திலே கொண்டு வந்த நாளிலிருந்து எனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு பரம திருப்தியை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனை சகோதரி, ஒரு நிறைவான மனுஷன் நிறைவான மனசில் ஒன்று ஆசீர்வதிக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு நிறைவு உண்டாகும். அப்படித்தான் தாவீது குறைவுகளோடு இருந்தான். அவனை சந்திக்க ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். காடுகளிலே, மலைகளிலே, மலை அடிவாரங்களிலே, குகைகளிலே தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ளுவதற்காக அங்கும் இங்கும் பதுங்கு குழிகளிலே கிடந்தவன் தான் இந்த தாவீது. அவனுடைய அலங்கோலமான வாழ்க்கை, அவனுடைய அலைச்சலின் வாழ்க்கைக்கு முடிவை கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக
அவனை ஆசீர்வதித்தார். அவன் எல்லா ஆசீர்வாதத்தின் நிறைவேறுதல் வந்த பொழுது வீட்டில் நின்று மனநிறைவோடு சொல்லுகிறான், ஆண்டவரே, இப்போதும் உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி நீர் ஆசீர்வதித்தரலாம். உம்முடைய அடியானுக்கு நீர் கட்டித்தந்த வீடு, உம்முடைய அடியான் குடியிருக்கும்படி எனக்கு கட்டித்தந்த இந்த வீடு எப்போதும் உமக்கு முன்பாக இருக்க வேண்டும். அப்படின்னு நான் நிறைவான ஆண்டவர் இந்த வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீர் தான் இந்த வீட்டை கொடுத்து, இந்த வீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே நிற்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே என் கூட நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். இந்த வீடு எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுக்கு நீர் கட்டித்தந்த வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அவன் சொன்னான், நம்முடைய அடியானுக்கு நீர் கட்டித்தந்திருக்கிற இந்த வீடு உங்கள் ஆசீர்வாதங்களினால நிரம்பி இருக்க வேண்டும், முறையான சம்பாத்தியங்களினால நிரம்பி இருக்க வேண்டும், நல்ல கடின உழைப்பின் நிமித்தம் வந்த சம்பாத்தியங்களினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அடுத்தவருடைய வயிற்றறிச்சலை கொட்டின ஆசீர்வாதம் என் வீட்டில் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி சம்பாதிச்ச பணம் என் வீட்டில் இருக்கக்கூடாது. எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அதுதான் உம்முடைய ஆசீர்வாதங்கள். நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களினாலே உம்முடைய வீடு, உம்முடைய அடியானுக்கு நீர் கட்டித்தந்த வீடு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி தன்னுடைய மன நிறைவின் ஜெபத்தை நன்றிகளோடு ஆண்டவருக்கு செலுத்துகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், ஒரு நிறைவு உங்களுடைய குடும்பத்தில் இனி வரப்போகிறது. குறைவுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். நிறைவு உங்கள் வீட்டுக்குள்ளே வரணுன்னா அந்த நிறைவான ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் எழுந்தருள் இருக்க வேண்டும், உங்கள் வீட்டில் எழுந்தருள் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டிற்குள்ளால் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் அப்புறப்படுத்தி ஆண்டவர் விரும்புகிற ஒரு வீடாக உங்களுடைய வீட்டை நீங்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும், என் வீட்டை பரிசுத்தப்படுத்தும், என் வீட்டில் நீர் தங்கியிரும். நீங்கள் என் வீட்டில் இருந்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள் நிறைவாகும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வீட்டிற்கு போகும் பொழுது ஆண்டவரை உங்களோடு கூட நீங்கள் அழைத்து கொண்டு போக வேண்டும். அவர் உங்களோடு இருக்கிறபடியினால் நீங்கள் விசேஷித்தவர்கள். நேற்றைக்கு வரைக்கும் யார் யார் உங்கள் அற்பமாய் நினைத்தார்களோ அவர்கள் உங்களை பார்த்து உண்மையிலே நீ ஆண்டவருடைய மனுஷன் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய செயல்பாடு வெளிப்பட வேண்டும், உங்களுடைய வார்த்தையிலே ஆண்டவர் வெளிப்பட வேண்டும், உங்களுடைய செய்கையில் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும், உங்கள் பார்வையில் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் ஜனங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். உண்மையிலே இவனுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், இவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லத்தக்கதாக சில மாற்றங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 132:14-15 சொல்லுகிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்கிடும், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்குள்ள என் பிள்ளைகளுடைய ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து இந்த ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உன் வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருக்கணும்னா ஆண்டவர் உங்கள் வீட்டை விரும்பணும், உங்களை விரும்பணும். உங்களை விரும்பினா தான் அங்கே தங்கி இருக்க முடியும். உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க, உங்களுடைய வீட்டில் ஒரு அத்தை வர்றாங்க, இல்லை மாமா வர்றாங்கன்னா நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க எத்தனை நாள் இருப்பாங்க, இல்லைன்னா எத்தனை மணி நேரம் அங்கே இருப்பாங்க அப்படின்றது நம்முடைய செய்கையை பொறுத்து தான் இருக்கிறது. அவங்க விரும்பி அங்கே தங்கணுன்னா அவங்க விரும்புகிற மாதிரி நீங்கள் அவர்களை நடத்த வேண்டும், அவங்க விரும்புகிற மாதிரி அவங்களோடு பேச வேண்டும், அவங்க விரும்புகிற மாதிரி அவங்களிடத்தில் நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் 3 நாள் தங்கிட்டு போங்கன்னா அவங்க தங்கிட்டு போவாங்க, இல்லை இங்கேயே இருங்கன்னா அவங்க இருப்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், நான் விரும்பினபடியினால் இங்கு வாசம் செய்வேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்க ரொம்ப பிடிக்குது, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய வீட்டிலே விரும்பி வாசம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டும். சில வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய ஊழியத்திற்கு அன்பரின் பாதத்தில் மீட்டிங்க்கு கார்மல் என்ற ஒரு சகோதரி வருவார்கள். அவருடைய புருஷனுடைய பேர் லெஸ்லி. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். ஒரு முறை இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஆண்டவருடைய செய்தியை அங்கே கொடுத்து விட்டு நான் திரும்பி வரும்பொழுது அந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னாங்க, எங்கள் வீடு பக்கத்தில் புதுப்பேட்டையில் தான் இருக்குது, ஒரு நிமிஷம் வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் காலடி எடுத்து வச்சுட்டு போனால் நல்லா இருக்கையா அப்படின்னு கூப்பிட்டாங்க.
அவங்களுடைய கூப்பிடுதல் என்னுடைய இருதயத்திற்கு இதமாக இருந்தபடியினாலே சரி நான் போகும்போது அப்படி வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னேன். அந்த வீட்டிற்குள்ளே போகும் பொழுது உள்ள கதவை திறந்த உடனே ஒரு பெரிய தேவ பிரசன்னம் அங்கே இருந்ததை நான் உணர்ந்தேன். உள்ளே போகும் பொழுதே ஒரு பெரிய சமாதானம். அப்பொழுது அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்டேன், இந்த வீட்டில் ஆண்டவர் எழுந்தருள் இருக்கிறார் என்பதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். சில வீடுகளில் போகும்போது உள்ளே போகும் பொழுதே உள்ளுக்குள்ளே இருக்கிற சில இருள் நமக்கு தெரியும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக ஊழியர்களுக்கு, ஆவிகளை பகுத்தறிகிற அறிவுள்ளவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எனக்கு கிளியர் பண்ணிட்டு போனேன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த வீட்டில் போகும் பொழுது அங்கே ஒரு சமாதானம் இருந்ததை நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த மகளிடத்தில் கேட்டேன், உள்ள தேவ பிரசன்ன நிரம்பி வழியுது, ஆண்டவர் உங்கள் கூடயே இருக்கிறாரு, இங்கேயே தங்கி இருக்கிறார், நான் விரும்பினபடியினால் இங்கே இருக்கிறேன், என் பிள்ளைகளை விட்டு நான் நகரலைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது சரி நம்ம ஜெபிக்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளைகள் என்னுடைய கையை பிடிச்சி அழைச்சிட்டு நேரம் ஒரு அறைக்கு போனார்கள். பொதுவாக ஹாலில் நின்று ஜெபிப்போம், இல்லைன்னாச்சுன்னா அவங்க சொல்லுகிற ஒரு அறையில் நின்று தான் ஜெபிப்போம். என்னை கையை பிடிச்சிட்டு ஐயா ஜெபிப்போம், சரி நாங்கள் எங்கள் ஜெப அறைக்கு கூப்பிட்டு போகிறோம், அங்கே போய் அங்கே நின்று நம்ம ஜெபம் பண்ணலான்னு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஜெப அறைக்குள்ளே போகும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே மகிமையாய் எழுந்தருளி இருக்கிறதை நான் பார்த்தேன். என் கண்ணில் தத்ரூபமாக பார்க்குறேன். ஒரு சிங்காசனம் ஒன்று அங்கே வைத்திருந்தார்கள். ஒரு சேர் தான், எம்டி சேர் வச்சுருந்தாங்க. அந்த எம்டி சேரில் ஒரு நல்ல வேதாகமத்தை அப்படியே விரித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஃபுல்லாக ஆவிக்குரிய புஸ்தகங்கள், பாடல் புஸ்தகங்கள் உள்ளே இருக்குது. அந்த அறைக்குள்ளே போகும் பொழுதே ஆண்டவர் மகிமையாய் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை என்னுடைய ஆவியிலே பார்த்தேன். நானே நேரம் அந்த சேருக்கு பக்கத்தில் போய் அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்தில் முழந்தால் படியிட்டு அந்த சிங்காசனத்தில் கால்களை வைத்து கொண்டு ஆண்டவருடைய மடி மேலே என்னுடைய முட்டி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பிள்ளைகளுக்காய் செபித்த நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த இடத்திலிருந்து வரும் பொழுது அவங்க ஆசீர்வாதத்திற்காகத்தான் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அந்த இடத்திலிருந்து திரும்பி வந்தேன். ஹல்லேலூயா. நெடு நாட்களாக எனக்கு பிஸ்னஸில் ஒரு பயங்கரமான போராட்டத்தின் நாட்கள் இருந்த நேரத்தில் நொட்டி பொழுதில் அந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொன்னது போல இன்னைக்கு பிறகு உங்கள் வீட்டில் ஒரு நிறைவை கர்த்தர் கொடுப்பா. நீங்களும் நிறைவா இந்த தாவீதை போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொன்னீர். உங்களை விட்டா எனக்கு கதி இல்லப்பா. அப்பா, இந்த ஏழை உம்மை நோக்கி அழைக்கின்றேன், இறங்கி வாரும் ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லைன்னு நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், வேற கதி இல்லாம வந்திருக்கிறேன். அர்ப்பணிப்போடு சொன்ன என் பிள்ளைகளை நீர் சொன்ன இந்த 3 மங்கள வார்த்தைகளை நிறைவேற்றித்தார். உனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் சொன்னீங்களே, சொந்த வீடு இல்லாம கஷ்டப்படுகிற பிள்ளைகள், கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். வியாபார ஸ்தலங்களை வாடகை இடத்துல வச்சு வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுகிற பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொன்னீரேன். அந்த வீடை உனக்கு கட்டி அங்க உட்கார வைக்க முன்னால அந்த இடத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி உன் வீடு அந்த இடத்துல நிலைநிற்கத்தக்கதாக உனக்கு சந்தோஷமா குடியிருக்க பண்ணதாக அந்த இடத்தில் இருக்க எல்லா பாழ்களை முறிப்பேன், எல்லா சத்துருக்களை வெளியேற்றுவேன் என்று சொன்னீரேன். அப்பா, ஆசைப்பட்டு ஒரு இடம் வாங்கினேன், அதையும் பிசாசு சத்துருடைய கையில கொடுத்து என் இடத்துல நான் வீடு கட்ட முடியாதபடிக்கு எனக்கு தடை பண்றான் என்று கண்ணீரோடு வந்திருக்கிற மகளை கண்ணோக்கி பாரு. என் அன்பு மகளுடைய அந்த சத்துருவை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஆண்டவர் என் பிள்ளைக்காக அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுத்த தாவீதை போல இந்த வார்த்தையை சொல்லட்டும். ஆண்டவரே, இந்த வீடு நீர் கட்டி தந்த வீடு உமக்கு முன்பா இருக்கட்டும், இதில் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் அவள் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண. இன்னொரு சகோதரனை பார்க்கிறேன், ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு லேண்ட் வாங்கினேன். எனக்கு எழுதி கொடுக்கறதுக்கு முன்னால வேற யாருக்கும் எழுதி கொடுத்துட்டாங்க. டபுள் டாக்குமெண்ட், பணமே இல்லை, இடமே இல்லை.
உள்ளுக்குள்ளால என்ன காலடி எடுத்து வைக்க முடியல. துரத்தி துரத்தி அடிக்கிறாங்களே, கண்ணீரோடு வந்திருக்கிற மகனை கண்ணோக்கி பாரு. என் பிள்ளை கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து தானே ஆண்டவரே அந்த இடத்த வாங்கினா. ஆண்டவரே, யார் என் பிள்ளைங்களை ஏமாத்தினாங்களோ அவங்கள இன்னைக்கு ராத்திரி சந்திச்சு இந்த ஏழை மனுஷனுடைய வயிற்றறிச்சல் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு உடனடியா இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும்படி இந்த விஷயத்துல இன்றைக்கு நீர் தலையிடுவீராக. இந்த ஏழை பிள்ளை உம்மை கூப்பிட்டு, ஆண்டவரே உங்களை விட்டு அந்த காரியத்தில் எனக்கு வேற வழி இல்லை, தெரியல, நீங்க தான் இதுல தலையிடுறேன்னு வந்திருக்கிறானே. என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய. எந்தெந்த பிள்ளைங்க இந்த இடத்துல இந்த 4 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் பிஸ்னஸ் பண்ணி இதை 8 ரூபாயா மாற்ற முடியும்னு சொல்லி நம்பிக்கையோடு இன்வெஸ்ட் பண்ண இடங்க இன்னைக்கு வருமானம் இல்லாம பாழடைஞ்சு கிடக்குதுப்பா. வட்டி கூட கட்ட முடியாம என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. விற்கவும் முடியல, கட்டி உள்ள போகவும் முடியல, வெளியே வரவும் முடியலன்னு தடுமாறிட்டு இருக்கிற என் பிள்ளைகளுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்க கையில நான் ஒப்படைக்கிறாங்க. தாவீதுக்கு அந்த இடத்துல எல்லா சத்துருக்களில் இருந்து அவனை விடுதலையாக்கி சமாதானமாக வீடு கட்டி உட்கார வச்ச ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கையில் இருந்து அந்த ப்ராஜெக்டை மீட்டெடுத்து பால்கள் எல்லாம் முறிச்சு என்ன நம்பிக்கையோடு என் பிள்ளைங்க இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி 10 சொல்லி நீர் சொல்லி இருக்கிறீரே. 5 தாலந்தை வாங்கினவன் அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி நான் 10 என்று சொன்னீரே. அந்த வசனத்தின்படி என் பிள்ளைகளுக்கு அதை 10 100 நீர் மாற்றி தாரும். இந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நான் கேட்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.